நிற்கலாமா கொஞ்சம் தான் நிற்கணுமே. நான் சைடில் யாரும் ஃப்ரீயாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஐயா ரவுண்டா போடணுமா? ரவுண்டு தான் போட மாட்டேன். சின்னதாக போட உடையும் இது. மீன்லாம் மீன்லாம் புது மீன் தான். பழக மாட்டேன் இல்லையா? அங்குள்ள வச்சுங்க. இல்லை இந்த பக்கம் அங்குள்ள பாத்துருங்க. எப்படின்னா இங்கே எப்படின்னா நாங்களே பிரஷ் எடு. எந்த பிரஷ் நீலாமா நீங்கள் கொஞ்சம் நின்று தான் ஆகணும். ஆமாம் உடனே விட முடியாது. கலவை போட்டு தான் கலவை போட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து முன்னாடியே வந்து சொல்லுங்கள் என்கிட்ட. ரெண்டு சோப்பு மீன் சேர்த்து தான் வெட்டணும். அது ஸ்லைஸ் போடலாம் முடியாது. இப்போத்துக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க ஆல்ரெடி ஒரு மீன் வச்சு வச்சுங்க. வரேன் ஒரு 3 இது தருவோம். சைடில் க்ளீன் பண்ணுறேன். 2 இது தாங்க. அது கட்டி கேரம் ஒன்றுங்களா? என் கட்டி வீட்டுக்கு கட்டி விடுங்க. போடு நல்லா தான் போடு. சைடு வரும். எங்கேயும் மேலே வந்துருங்க. நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் நீங்கள் உள்ளே போனாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். இந்த நம்ம முதல்ல ஒரு நல்லா அந்த கலவா மீன் இந்த மாதிரி ஸ்டிப்பாக நிற்காது. அது துண்டு மாதிரியே போட முடியாது. நம்ம எப்படி போடாலும் அது துண்டு மாதிரியே இருக்காது. அல்வா மாதிரி வெளிச்சா வேணுமா? ஓகே. அது நீங்க தூக்கம் சரியில்லை. நீங்க அழகா அந்த ரெக்கல்ல அதை பிடிச்சி தூங்கி அந்த ரெக்கல் பள்ளி வலுக்காது. நீ வச்சீங்க நான் பார்த்தேன்.
ஏன்னா குழம்பு தான் நம்ம எப்பவுமே எல்லாருக்கும் வெட்டுற மாதிரி தான். ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாவது பெருசாக போடணும்னா நம்ம போட்டுக்குவோம். இதெல்லாம் ரொம்ப கரெக்டான மீடியமான சைஸ் தான். எப்பயுமே கொஞ்சம் பெருசாக போடணும். நீங்கள் வெங்காய கடை நோட் பண்ணேன். நானும் உங்களுக்காக பல பேர் தொலைச்சி வச்சுருந்தேன். வண்டி போயிட்டு கழுவி விட்டு தொலைச்சி வச்சுருந்தேன். எப்படி போகிறேன் இல்லை வீட்டுக்கு போனால் வண்டியை போய் கழுவி விட்டு தொலைச்சி வச்சுருந்தேன். பக்கம் நாளைக்கு கடை ஃபுல்லாக இந்தா நீ கேட்டதுக்கு அப்புறம் உங்கள் சைடில் நல்லாவா இருக்கும். பாறை வண்டிக்காக ஒன்று வந்து ஆமாம் நாளைக்கு இப்போதான் வந்துடுறாரு. நீங்கள் எங்கே வீடியோ வரைக்கும் போகிறீங்க அவரை? ஒரு வாரமாக பாறை மட்டும் தான் வந்து ஒரு வாரமாக இந்த மீன் தான் வந்து இது. என்னென்ன பாரு எவ்வளோ அழகழகாக வருது. லைவாக காலையில் 2 மீன் வண்டி எடுத்து வச்சல நான் பார்த்தேனே. என்ன ஃபோன் வந்து எடுத்து வச்சுக்கணும். அன்னைக்கு கடவுரா பாரில் யார் எடுத்து வச்சா? வேலை குத்துனுறாரு. கடவுரா பாரில் யார் எடுத்து வச்சா சொல்லு. அதான் டைட்டா வேலை குத்துனுறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து நம்ம அதுதான் நீ போயிட்டு வர. என்ன சொன்னா சொல்றேன். போயிட்டு வரல அங்கதான் காணா போன போனு 42 வீட்டில் உட்காரணுமா நானா? யாரு கலந்து போடுண்டா. ஆனா ரீசெண்டா அவனை வீட்டில் விடுறவங்களுக்கு உங்க வீடியோவே கிடையாது வாழ்நாள் பூரா. அது எந்த ஊர்ல போய் கேஸ் போடுப்போ. ஆனா வீட்டில் எங்க போன போட்டு இவன் அக்கௌண்ட் பண்ணி காசு சொல்றான். இவரு அக்கௌண்ட்டுக்கு அம்சாதே அவரு கேளு அவரு கேளு போன சிட்டியாது கொடைக்கானல் போகும்போது ஏய் கமல் என் பையன் அதெல்லாம் சொல்ல மாட்டானே. நீ அனுப்பிச்சுடுறான். பார்த்தா சாயந்தரம் வேலை கொடுத்துருக்கிறா. இவங்கிட்ட மறைக்க மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. போங்க 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 எல்லாம் போய் காத்து விடுங்க. ஒரு மனுஷன் நீ நிம்மதியா விடுறீங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா அதெல்லாம் நேற்றே போயிடுச்சிங்க. இது காலி நேற்று வந்துச்சு கலவாத இன்னைக்கு எது வெற்றியா பிள்ளடியா அது சரி வா எல்லாமே முக்கியமா போனே அது 2 போன் தான் கையில் இருக்கு. அதான் ஏரியா வந்து முடிச்சு போயிடலாம். போனா வேலை முடிச்சு வர போன வீணி போயிடுது.
பாருங்க